நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. எடுத்து போட்டுக்கலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாதவங்கெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து பண்ணி சாப்பிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கறியை பெருசாகவும் இல்லாமல் பீஸு சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கறி வெட்டிக்கலாம். நம்ம சைஸ் வந்து பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் இதை மாதிரி மீடியம் சைஸில் போட்டுக்கிட்டால் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் சிக்கன். லெக்கை மட்டும் இப்படி அறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மசாலா வந்து தடவும் போது அந்த மசாலாவெல்லாம் உள்ளே வந்து நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கீரல் போட்டதில் எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை கழுவி எடுத்துக்கலாம். வெட்டி வச்ச சிக்கனை இது நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா அது ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெருசுதான் பெருசாக இல்லை, அது ஒரு நேரத்து அப்படியே அந்த பக்கமே தான் இருக்கணும்ப்பா. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு இப்போ நம்ம கல் எடுத்து வச்சுட்டா அடுத்து பற்ற வச்சிடலாம். தீ நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம சட்டியை வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது இதில் ஒரு பேக்கெட் இருக்குது. இதில் நம்ம ஒரு டைம் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி டிஷ் வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பேக்கில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, இதையும் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து எது பெஸ்ட்டாக வருதுன்னு நம்ம பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கூலிங்கான வாட்டர். இதில் வந்து கூலிங்கான தண்ணியை வந்து இதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு கோல்டாக இருக்கணும். இந்த கோல்டான தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்ச போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் பீஸ்
எடுத்து இந்த பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இந்த கோல்டு வாட்டரில் இப்படி லைட்டாக ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு மீண்டும் இந்த பவுடரில் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா இப்படி அமுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பி உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி 2 டைம் நம்ம அந்த கோல்டு வாட்டரில் விட்டு மறுபடியும் இதில் வந்து டிப் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் இப்படி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்து அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இந்த லேயராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லேயர் தனியாக தெரியுது பார்த்தீங்களா. நம்ம பொரிச்செடுத்திங்கன்னா இதில் நம்ம பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. சிக்கன் நல்லா மொறுன்னு வரும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் கடையில் சிக்கன் இட்டு வந்து கிரேவி குழம்பு இதை மட்டும் தான் வைப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை மட்டும் ஃப்ரை பண்ணுறது வறுக்கிறது இதை மட்டும் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு புதுசாக இருக்கும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நான் என்ன ஸ்டைலில் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சட்டியில் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிச்சு. நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து உள்ளே போட்டுருவோம். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு பாருங்கள். கேஎஃப்சி ஸ்டைலே வந்து சிக்கன் வந்திருக்கு பாருங்க. ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு. நமக்கு நல்லா முறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இந்த பீஸெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பினஸோடு வந்துருக்குன்னு பாருங்கள். இப்படியே நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பினஸாக சூப்பராக வந்துருக்குங்க சிக்கனை. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 மிக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அந்த 2 மிக்ஸ்லேயே வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக வந்திருக்குங்க. 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லெக் பீஸ் பாருங்கள். கேஎஃப்சி சிக்கனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சேம் டேஸ்ட் பார்த்துடலாம். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கேஎஃப்சி சிக்கனே தோற்று போயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாட்டேன்.
அந்த மாவில் வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம கோல்டு வாட்டரில் ஒரு டைம் டிப் பண்ணி மறுபடியும் மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிக்கணும். நம்ம டைரெக்டாக வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு டைமில் 2 டைம் வந்து டிப் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடும்போது இன்னும் கிறிஸ்பினஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். வாவ், இதாங்க. இதே மாதிரி நீங்கள் சிக்கன் ஃப்ரை வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்குது. பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.